Hi +2 students, exercise 1.3 first sum third subdivision solve using matrix inversion method. ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஈக்குவேஷனில் வேரியபிள்ஸ் அதாவது x, y, z அது கண்டுபிடிக்கணும் using matrix inversion method. So the matrix form is AX equal to B. இதுதான் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த வேரியபிள்ஸ்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் எக்ஸ் வேணும் அப்படின்னா ஏ இங்கே போயிடும். அப்போ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி. அப்போ நமக்கு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி ஏ இன்வெர்ஸையும் பியையும் மல்டிப்ளை பண்ணிட்டா கேபிட்டல் எக்ஸ் வந்துடும். அப்போ எக்ஸுங்கிறது என்னது பார்க்கலாம். இப்போ ஏ தெரியணும், எல்லாத்தோடைய கோஎஃபிஷியன்ட். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்திங்கன்னா எல்லாத்தோடைய கோஎஃபிஷியண்ட்டை வரிசையாக எழுதிருங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 3, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் -1. இப்படி வரிசையாக தான் போகணும். எக்ஸு, ஒய்இ, இசட் அப்படி தான் போகணும். ஸோ இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஸோ கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது முன்னாடி உள்ள நம்பர். இப்போ இங்கே எக்ஸுன்னு இருக்கு, முன்னாடி என்ன நம்பர் முன்னாடி நம்பர் எதுவும் இல்லையேன்னு நினைக்க வேண்டாம். ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -1, இசட்டோடைய கோஎஃபிஷியன்ட் -1. ஸோ இதுதான் ஏ. எக்ஸு வந்து கேபிட்டல் எக்ஸ், ஸ்மால் எக்ஸு, ஸ்மால் ஒய்ஏ. பி வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த நம்பர்ஸ் மட்டும் 9, 9, -1. ஸோ அவ்வளோதான். இப்போ எக்ஸுன்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம கண்டுபிடிக்க போகிற அந்த வேரியபிள்ஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மாடலஸ் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1/mod A ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ. அதான் ஃபார்முலா. ஸோ நமக்கு மாடலஸ் ஏ போட்டீங்க அப்படின்னா ஸோ 2 இன்ட்டு இந்த காலம் இந்த ரோ முடிச்சிட்டிங்க -1 × 1 -1 மைனஸ் -1 × 1 -1 வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால +1 ஆயிரும். தென் -3 ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அந்த கான்செப்டில் -3 இன்ட்டு இந்த காலம் இந்த ரோ முடிச்சிங்கன்னா -1 × 1 -1 3 × 1 3 -3. சரிங்களா, ஃபார்முலாவில் மைனஸ். நெக்ஸ்ட்டு -1 இன்ட்டு கொஞ்சம் மடக்கி எழுதுகிறேன். 1 இன்ட்டு காலம் ரோ -1 × 1 -1 3 × 3 -3. ஸோ போட்டிங்கன்னா ஸோ இது 0 ஆயிரும். ஸோ -3 இன்ட்டு -4 அப்போ +12 ஆயிரும். தென் இது ஒரு மைனஸு, இது அப்போ +4 ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து 16. ஸோ நாட் ஈக்குவல் 0. ஸோ A - 1 எக்ஸிஸ்ட். ஸோ நம்ம அப்போ என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். A - 1 ஈக்குவல் டு 1/16. அட்ஜாயிண்ட் ஏக்கு அந்த ஃபார்முலா அந்த எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ஆல்டர்னேட்டிவாக 1 விட்டு 1. அடுத்தது மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், ஏல இந்த நம்பர் எடுக்கணும். இந்த நம்பர் இருக்கிற காலம் ரோ மறைச்சிட்டிங்க அப்படின்னா வர்ற வேல்யூ 1 × -1 ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. -1 மைனஸ் -1 × 1 -1 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, +1 ஆயிரும். தென் மைனஸ். ஸோ இந்த காலம் இந்த காலம் இந்த ரோ மறைக்கணும். அப்போ -1 × 1 -1 தென் 3 × 1 × 3 +3. ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -3 தென் -1 மைனஸ் ப்ராக்கெட்டில் போடணும். -1 இருக்கிற காலம் ரோ மறைச்சிட்டிங்க. -1 × 1 -1 மைனஸ் 3 × 1 -3. சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கு அப்போ இந்த காலம் இந்த ரோ மறைச்சிட்டு நான் ஒவ்வொன்றா எழுதியிருக்கேன். அதை என்ன செய்யணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஆன்சர் 1/16 போட்டிங்கன்னா இது வந்து 0 வரும். அடுத்தது 4 -4 4 1 then 11 -11 then 4
-3 -1. ஸோ இப்படி வரும் நமக்கு. இதை என்ன செய்யணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன், டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். 1/16 இந்த ரோவை காலதை ரோவை எழுதணும், அவ்வளோதான். ஸோ டிரான்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்குள்ள கான்செப்ட்டு x = A இன்வர்ஸ் B. ஸோ இங்கே வந்து நமக்கு A இன்வர்ஸ் கிடச்சிருச்சு. அப்போ A இன்வர்ஸ் என்ன, 1/16 0 4 4 4 1 -3 -4 11 -1. தென் B என்ன, 9 9 -1. ஸோ எக்ஸோட வேல்யூ A இன்வர்ஸ் B சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நார்மல் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஒன்றுமே தெரியாதவங்க கூட கவனிங்க, வெளியில் உள்ள நம்பர் அப்படி போட்டுருங்க. போட்டுட்டு இந்த ரோ இந்த காலம் அப்படி, அதுக்கு தான் அந்த ஏரோ போட்டிருக்கேன். இப்போ இதில் இருக்க ஃபஸ்ட் நம்பர் 0 9s are 0, 4 9s are +36, 4 -1 -4. ஃபஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு, செகண்டு தேர்டு அந்த கான்செப்ட். நெக்ஸ்ட்டு இந்த ரோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு இந்த ரோ 4 9s are 36 + 1 9s are 9 -3 -1 அப்போ +3. சரி, இது கீழே எழுதணும் சரிங்களா. அந்த டேஸ் 9 +3 இது அப்படியாது கீழே, ஏன்னா அடுத்த ரோ இல்லையா. நெக்ஸ்ட்டு -4 × 9 -36, 11 × 9 +99, -+1. ஸோ கரெக்டாக சைன் போடுங்க, இல்லைன்னா வேல்யூ மாறிடும். ஸோ 36 4 போனால் 32, ஸோ 12 48. ஸோ இதில் 36 போச்சுன்னா 63 64 வந்துடும் சரிங்களா. எல்லாம் சப் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ 16ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எல்லாத்தையுமே 2 16s are 32, 3 16s are 48, 4 16s are அப்படி வரும். ஸோ இதுதான் கேபிட்டல் எக்ஸு. இது ஈக்குவல் டு x y z. ஸோ x y z தஸ் ஆன்சர் சரிங்களா.